இந்த நாளில் கூட நமத்திலே சீச ஒரு வாரமாக இருக்குது ஸ்பிரிச்சுவல் அண்ட் கவுன்சிலிங். நம்ம எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம். நாம் எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை நாம் ஆராதிப்போம். இந்த நாளில் கூட கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய மகிமை நம்ம அதில் கடந்து வரும்படியாக தேவனுக்கு எல்லா துதி கன மகிமை செலுத்தி நாம் தேவனுக்கு மகிமை செலுத்தி நாம் கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. இந்த பாடலை பாடி நாம் கர்த்தரை ஆராதிப்போமாக. ஹல்லேலூயா. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. Okay.
ஹalleluya. தொடர்ந்து நாம் ஜெயம் கொடுக்கும் தேவன் என்ற பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் உற்சாகத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கும் இயேசு ராஜாவுக்கு ஆராதனை போக. தேவனுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கும் இயேசு ராஜாவுக்கு
கொடுக்கிற தெய்வம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு சோத்திரிக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி மகிமை உமக்கன்றோ என்ற பாடலை பாடி தேவனுடைய பிரசன்னத்தின் மகிமைக்குள்ள நாம் எல்லாரும் ஆண்டவரை ஆராதித்து நாம் ஆண்டவரை தொழுது கொள்வோமாக. மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ மகிமை உமக்கன்றோ
உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ துதியும் புகழும் தூயவர் உமக்கன்றோ துதியும் புகழும் தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ துதியும் புகழும் தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆவியில நிரம்பி அந்நிய பாசையோடு சிறிது நேரம் கத்தரை தொழுது கொள்ளுமாறு, மனநிலைகள் உள்ளவர்கள் கத்தரை தொழுது கொள்ளுமாறு. ஓரி கலரமரதர மலரவி புதரவ சந்தரவ அந்தரகன உயர்ந்தவரே, சிறந்தவரே, மகிமையானவரே, மருத்துவமானவரே, அற்புதமானவரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, சமாதானத்தை தேவனே, நித்தியவரே. நீங்க பரிசுத்தரப்பா, யார் பரிசுத்தரோ அறிவாரங்கரப்பா, வானாபிமானங்கள் கொள்ளக்கூடாத தேவாதி தேவனே, உயரமும் உன்னதமான சிங்காசனங்களை கொண்டிருக்கிறவரே, வானமும் சிங்காசனமும் உமது பாதபடியில் சொந்தவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரே. அல்லேலூயா. இருக்கிறவரும் இருக்கிறவரும் வரப்போகிறோமாகிய தெய்வமே, Hallelujah. Ribalaraba. Hallelujah. 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 Amen. Sharakama dadara baba.
தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினால் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளும். நீர் ஒருவரே மகிமைப்படுவீராக. தொடர்ந்து ஆண்டவரே நீர் எங்களோடு இடைப்படுவீராக. ஆண்டவரே வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளையும், ஆண்டவரே ஆன்லைனில் இந்த சர்வீஸில் கலந்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்தில் தாழ்த்துக்கிறோம். இந்த ஸ்பிரிச்சுவல் என்கவுண்டர் வீக்கில் ஆண்டவரே இந்த நாளிலே கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு வைத்திருக்கிற உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் எங்களுடைய இருதயங்களையும் எங்களுடைய செவிகளையும் நாங்கள் இயேசுவே உம்முடைய சமூகத்தில் விருத்த சேதனை பண்ணும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வருவதாக. தெய்வ செய்தியை கொண்டு வருகிற ஊழியக்கார தாசனை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தரே எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்வீராக. துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்தி மீட்பர் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இந்த விசேஷமான நாளிலும் கூட நம்ம மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை இந்த முதல் நாளை பகிர்ந்து கொள்ளும்படி நம்முடைய எம்டிபிசியினுடைய அகாடமிக் டீன் ரெவரண்ட் ஜான் டேவிட் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை மத்தியில் கொண்டு வருவார். தேங்க்யூ. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். இந்த ஆவிக்குரிய அழுத்த வாரம், அதில் ஆவிக்குரிய சந்திப்பின் வாரம்னு சொல்லாமா? என்கவுண்டர் என்ன சொல்கிறது? சந்திப்பு. ஆவிக்குரிய சந்திப்பின் வாரம் அப்படின்னா நம்ம மாற்றிட்டோம். ஆவிக்குரிய அழுத்த வாரத்தை மாற்றி ஆவிக்குரிய சந்திப்பின் வாரம் அப்படின்னா தேவன் நம்மோடு வந்து இடைப்படுகிற ஒரு நேரம் இது. எப்பொழுதும் நடக்கிற செப்பல் ஆராதனையோடு சற்று கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். கொஞ்சம் கூட நேரம் நம்ம அதிகமாக நேரம் எடுத்து கர்த்தரை நம்ம ஆராதிப்போம், துதிப்போம். ஆவியானவர் அசைவாட நம்ம அவருக்கு இடம் கொடுப்போம். ஆமென். ஆவியானவர் நம்ம மத்தியில் அசைவாடணும், நம்மோடு பேசணும், நம்மோடு இடைப்படணும். அதுக்காக தான் இந்த ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் என்கவுண்டர் வீக் நம்ம வைக்கிறோம். ஆமென். ஸோ நிறைய விஷயங்கள் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அநேக காரியங்கள் கர்த்தர் நம்மோடு பேசுவார், நம்மோடு இடைப்படுவார். இந்த வாரத்தில் வாரம் முழுவதும் நம்ம தேவனுக்காக ஒப்பு கொடுப்போம். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மோடு பேசும்படியாக, ஆவியானவர் நம்மோடு இடைப்படும்படியாக நம்ம ஒப்பு கொடுப்போம். நம் கண்களை மூடி தேவனை நோக்கி நம்ம பார்ப்போமாக. அப்பா, அந்த கால வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் கூட சமூகத்தில் வர கொடுத்த இந்த கிருபைக்காக நன்றி. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், வாழ்த்துக்கிறோம், போற்றுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்படத்தட்ட நாமம். உம்முடைய நாமம் கர்த்தாவே என்றென்றைக்கும் உயர்த்தப்படுகிற நாமம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த கால வேளையிலே எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க எங்களுடைய இருதயத்தை நாங்கள் ஆயத்தப்படுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, எங்களோடு பேசுவீராக. ஆவியானவரை எங்களோடு இடைப்படுவீராக. உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களை பலப்படுத்துவீராக. மனிதன் வெறும் அப்பத்தினால் மட்டும் பிழைப்பதல்ல, ஆனால் தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று சொன்ன அந்த வார்த்தையின் அந்த வாக்கு தத்தத்தை நினைவு கூறுகிறோம். உம்முடைய வார்த்தையினால் நாங்கள் போஷிக்கப்படுவோம், உம்முடைய வார்த்தையினால் நடத்தப்படுவோம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஒரு ஆயுதங்களும் வாய்க்காமலே போகட்டும். சரீரத்துக்குள்ளாக ஒரு நல்ல பலத்தை தருவீராக. கர்த்தாவே, சோர்வாக இருக்கிறவர்களுக்கு பலத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எல்லா தடைகளும் விலக்குவீராக. நாங்கள் கவனம் செலுத்தாதபடிக்கு பலவிதமான தடைகள் எங்களை விட்டு விலக்கப்படுவதாக. கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய வார்த்தையினால் நாங்கள் பலப்பட வேண்டும். உமக்கு எல்லா துதிகன மகிமை எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நேரடியாக நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு இன்றைக்கு நம்மளை பலப்படுத்தக்கூடியதாக இருக்குது. சரி, இந்த வாரம் முழுவதும் இந்த 3 நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன அப்படின்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த ஃப்ளையர் கொடுத்துருப்பாங்க. அதில் என்ன போட்டிருக்கு? எத்தனை பேர் படிச்சிங்க? என்ன அதோடைய தலைப்பு? நம்முடைய கருப்பொருள் என்னது? வாட் இஸ் த தீம்? பாஸ் ஜோஷுவா தான் கொடுத்தாரு. பாஸ் ஜோஷுவா சொல்லக்கூடாது, மற்றவங்க சொல்லட்டும். எல்லாம் இப்போ தான் தட்டி பார்க்குறாங்க போல இருக்கு. ஃப்ளோரன்ஸ் தான் ஃப்ளையர் செஞ்சாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஃப்ளோரன்ஸ்? அவங்களே தடுமாறுறாங்க. என்ன கருப்பொருள்? த கால்
டு அ கிரேட் ஒர்க். தமிழில் என்ன சொன்னோம்னா, அதாவது பெரிதான வேலைக்காகன்ற ஒரு அழைப்பு, பெரிதான வேலைக்காக ஒரு அழைப்பு. இதோடைய கருப்பொருள் எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, நெகேமியா 6ஆம் அதிகாரத்திலிருந்து 3ஆம் வசனத்திலிருந்து எடுக்கப்பட்ட அந்த கருப்பொருள். த டீம் இஸ் டேக்கன் ஃப்ரம் நெகேமியா சாப்டர் 6 verse 3. இங்கே நெகேமியா சொல்லுகிற ஒரு காரியம், ஒரு வார்த்தை, அதாவது இந்த பெரிதான வேலைக்காக. அந்த வசனத்தை படிக்க கேட்போமா? பாஸ் ஜேம்ஸ் வாசிப்பார். 6ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம். அப்பொழுது நான் அவர்களிடத்திலே ஆட்களை அனுப்பி, நான் பெரிய வேலை செய்கிறேன், நான் வரக்கூடாது, நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்தில் வருகிறதினால் அது மினக்கட்டு போவானே என்று சொல்ல சொன்னேன். ஆமென். நான் பெரிய வேலையை செய்கிறேன் அப்படின்று நெகேமியா சொல்லுகிறார். இதோடைய பின்னணி என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, நெகேமியா ஒரு கட்டுமானத்தில் இருக்கிறார். என்ன கட்டுமான தொழிலில் இருக்கிறார், வேலையில் இருக்கிறார் அப்படின்னா, மதிலை கட்டுகிற ஒரு வேலையில் இருக்கிறார். மதிலை கட்டும்படியாக அழைப்பு பெற்று கொண்டிருக்கிறார். அந்த மதிலை அவர் கட்டி கொண்டிருக்கிறார். அவரும் அவருடைய சேர்க்கப்பட்ட அணியும், அவரும் அவருடைய டீமும், அவர்கள் சேர்ந்து இந்த மதிலை கட்டுகிறார்கள். அப்படின்றால் இன்றைக்கி உலகத்தில் நம்ம எல்லாமே ஒரு வேலைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஒரு பணிக்காக அழைக்கப்பட்டிருக்கோம். நம்ம மறக்கக்கூடாது. தேவன் நம்மை தெரிந்து கொண்ட நோக்கம், தேவன் நம்மளை அழைத்த நோக்கம் சும்மா எதுக்காக அல்ல. ஆனால் தேவன் ஒரு வேலைக்காக அழைத்திருக்கார். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஆமென். இந்த முடிஞ்ச ஞாயிற்றுக்கிழமையில் உலகத்தில் ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. இத்தனை பேர் அது பார்த்தீங்கன்னு தெரியல. அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபர், முன்னாள் பிரசிடெண்ட்டை அவரை கொலை செய்கிறதுக்கு ஒரு கொலை முயற்சி நடந்தது. நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி. காலையில் எழும்பினோடனே ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்த ஒரே செய்தி, ட்விட்டரை திறந்தோடனே ட்விட்டர் எல்லாம் வைரல் ஆகுது. அப்படியே வைரல் ட்ரெண்டிங்கை ஓடிச்சு. அதாவது அவர் அரசியல் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவருக்கு எதிராக ஒரு கொலை முயற்சி அப்படின்னா சுட்டு கொல்ல பார்த்தாங்க. அப்போ அதில் அவர் உயிர் தப்பினார். எப்படி அவர் கொஞ்சம் ஒரு ஃபியூ செகண்ட் அவர் தலையை அப்படி திருப்பி இருந்தார்னா அன்றைக்கி அவர் நேரம் அவர் பணமாக இருக்கணும். அப்படிப்பட்ட ட்விட்டரில் என்ன சொல்கிறாங்கன்னா, தேவனுடைய கரம் அவர் மேலே இருந்தது, தேவனுடைய கரம் அவர் மேலே இருந்தது அப்படின்னு சொல்லி ட்விட்டரில் இது தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் வைரலாக ஓடிக்கிட்டு இருக்கு. அது ஓயலை. எத்தனோ மில்லியன்ஸ், கோடிக்கணக்கான மக்கள் அதை பார்த்து அதுக்கு கமெண்ட்டை கொடுத்துருக்குறாங்க. அவருடைய கருப்பொருள் என்னென்னா, அவருடைய பிரச்சாரத்துடைய கருப்பொருள் என்னென்னா மகான்னுவாங்க. மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் அப்படின்னு அவருடைய டீம். மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின், அமெரிக்காவை மீண்டும் ஒரு பெரும் அளவில் நாம் கொண்டு போக வேண்டும். ஏன்னா அமெரிக்கா அதோடைய மகிமையை இப்போ இழந்து போன ஒரு சூழ்நிலையில் இருக்குது. எல்லா வகையிலையும் பல சூழ்நிலையில் அமெரிக்கா எப்படி ஒரு பேரும் புகழும் அதுக்கு கிடச்சிது அப்படின்னா, 2வது உலக யுத்தத்துக்கு பிறகு அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய ஒரு பேரும் புகழும் கிடச்சிது. ஏன்னா 2வது உலக யுத்தத்தில் ஆட்சி செய்தது 2 நாடு. ஐரோப்பாவில் ஜெர்மன் நாசி அப்படின்னா ஹிட்லருடைய ஆட்சியில் ஜெர்மன் இருந்தது. 2வது ஆசியா கண்டத்தில் ஜப்பானில் அப்போ இருந்த ஒரு ராஜா யார் அப்படின்னா எம்பரர் ஹிரோஹித்தோ. இவங்களும் ஐரோப்பாவில் ஹிட்லர், ஆசியா கண்டத்தில் ஜப்பான் ஹிரோஹித்தோ. இவங்க 2மே உலகத்தை ஆட்டி படைச்சாங்க. அப்போ ஆசியா கண்டம் முழுவதும் ஜப்பான் என்ன செய்தது, ஆட்சி பண்ணது. மலேசியா உட்பட சிங்கப்பூர், மியான்மார், எந்தெந்த பகுதி அவங்களாம் கைப்பற்ற முடியுமோ கைப்பற்றினாங்க. ஐரோப்பா முழுவதும் ஹிட்லர் கைப்பற்றினார். அப்போ இவங்களுடைய ஆதிக்கத்தை அடக்க இன்னொரு வல்லரசு நாடு எழும்ப வேண்டும். அப்போ தான் அது வரைக்கும் பிரிட்டன் தான் ஒரு பெரிய வல்லரசான நாடாக இருந்துச்சு அது வரைக்கும். ஆனால் அதுக்கு பிறகு அமெரிக்கா எழும்ப ஆரம்பித்தது. அமெரிக்கா எழும்பி அவங்களுடைய இராணுவ பலத்தை அவங்க காண்பித்ததுனால இவங்களை ஒடுக்க ஆரம்பித்தாங்க. அப்படின்னா 2 பகுதியும் ஜப்பானில் அவங்க என்ன செய்தாங்க, ஜப்பானை ஒடுக்கிறதுக்கு அதில் அடக்கிறதுக்கு என்ன செய்தாங்க அப்படின்னா 2 குண்டை போட்டாங்க, ஆட்டம் பாம். ஹிரோஷிமாவிலையும் நகசாக்கி என்ற பட்டணத்தில் 2 ஆட்டோமிக் பாம் போட்டாங்க. இந்த 2 ஆட்டோமிக் பாம் போட்ட உடனே ஜப்பான் என்ன செய்திருச்சு, சரண் அடைஞ்சிருச்சு. இங்கே ஐரோப்பாவில் ஹிட்லரை எப்படி மடக்கிறாங்க அப்படின்னா, அவங்க இராணுவ பலத்தை எழுப்பி என்ன சொல்லுவாங்க, ஃப்ரான்ஸில் தான் மிகப்பெரிய ஒரு யுத்தம் நடந்துச்சு. இங்கிலாந்து தேசத்தை கடந்து, கடலை கடந்து, இங்கிலீஷ் சேனலை கடந்து அவங்க ஃப்ரான்ஸ் நாட்டில் தான் பெரிய ஒரு யுத்தம் நடந்துச்சு. அந்த யுத்தத்தில் அவங்க வெற்றி பெற்றாங்கன்னு சொல்லி நம்ம சரித்திரத்தில் வாசிக்கலாம். இது மூலியமாக உலகத்துக்குள்ளாக இன்னொரு சமாதானம் உண்டாச்சு. இது சரித்திர பின்னணி நம்ம பார்க்க வேண்டும். அதுக்கு பிறகு அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய ஒரு பலன் அப்படின்னா, பொருளாதார ரீதியில், அரசியல் ரீதியில், இராணுவத்தில் எல்லா வகையிலையும் அமெரிக்காவை
ஒரு பேரும் புகழும் அதுக்கு வந்தது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்றைக்கும் கூட உலகம் எங்கிலுமே ஒரு வியாபாரம் பண்ணணும், வணிகம் பண்ணணும் அப்படின்னா அமெரிக்கன் டாலர் தான் பயன்படுத்துவாங்க. அமெரிக்கன் டாலரை வைத்து தான் அவங்க இன்றைக்கி மதிப்பீடு செய்வாங்க. ஒரு நாட்டோடைய, ஒரு தேசத்தோடைய பொருளாதாரம், ஒரு நாட்டு செழிப்பாக இருக்கா இல்லையான்றது அவங்க தெரியறதுக்கு அமெரிக்கன் டாலர் தான் அதோடைய ஸ்டாண்டர்ட், அதோடைய அளவுகோல். அந்த அளவை வச்சு தான் இன்றைக்கும் அவங்க பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அப்போ அமெரிக்கா அவ்வளோ ஒரு வல்லரசு நாடாக, ஒரு வகையில் தேவனுடைய கரம் அந்த தேசத்தின் மேலே இருந்தது. அவங்களுடைய நாணயத்தில், அவங்களுடைய பணத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா, இன் காட் வி ட்ரஸ்ட்னு போட்டிருப்பாங்க. தேவன் மேலேயே எங்களுடைய நம்பிக்கை அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆனால் காலப்போக்கில் அந்த அமெரிக்கா எப்படி போச்சுன்னா, தேவனை விட்டு விலக ஆரம்பித்தாங்க. தேவனை விட்டு ரொம்ப தூரமாக போயிட்டாங்க. அவங்க தேசத்துக்குள்ளாக பல வகையான தப்பான பழக்க வழக்கங்கள் அந்த தேசத்துக்குள்ளாக வந்து விட்டது. ஏன்னா ஆதியில் அந்த தேசத்தை, அந்த நாட்டை அவங்களை உருவாக்கும் போது அந்த தேசத்துடைய முற்பிதாக்கள் எப்படி உருவாக்குனாங்கன்னா, தேவன் மேலே நம்பிக்கை வைத்தே உருவாக்குனாங்க. தேவன் மேலேயே முழுவதும் நம்பிக்கை வைத்தார்கள். இங்கிலாந்து தேசத்திலேருந்து, ஐரோப்பா தேசத்திலேருந்து, பல தேசத்திலேருந்து அந்த நாட்டுக்குள்ளாக குடியேறி ஏறக்குறைய 17வது நூற்றாண்டு, 1700 அந்த தேசம் ஒரு சுதந்திரம் அடைந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த தேசத்தை கர்த்தர் படிப்படியாக உயர்த்தினார். ஆனால் அந்த தேசத்தை ஆளுகை செய்த பல தலைவர்கள் அந்த தேசத்தை என்ன பண்ணாங்க, அரசியல் காரணத்துக்காக, அவங்களுடைய சுயநலத்துக்காக அந்த தேசத்தை பாழாக்கிட்டாங்க, தேசத்தை மோசமாக்கிட்டாங்க. அப்போது கர்த்தர் ஒரு புதிய தலைவரை எழுப்புகிறார். ஒரு மாற்றம் உருவாகணும் அப்படின்னா கர்த்தர் ஒரு தலைவரை தேர்ந்து கொள்வார், ஒருத்தரை தேர்ந்து கொள்வார். ஒவ்வொரு மாற்றத்துக்கும் கர்த்தர் ஒரு ஆள் அவருக்கு அவசியமாக இருக்குது. அந்த ஒவ்வொரு தேசத்துலேயும் சரி, ஒரு நாட்டிலையும் சரி, நீங்கள் வேதத்தை படித்தா கூட சரி, ஒரு சூழ்நிலை மாறணும் அப்படின்னா கர்த்தர் ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறார். இதை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ கர்த்தருடைய நோக்கம் ஒவ்வொருத்தர் மேலேயும் கர்த்தர் வச்சிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஒரு நோக்கத்துக்காக அழைச்சிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நம்மளாம் ஒரு நோக்கம் இல்லாதவர்களாக இல்லை, நமக்கு எல்லாத்துக்குமே கர்த்தர் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். அப்போ அமெரிக்கா தேசத்துக்கு ஏன் இந்த அமெரிக்கா தேசத்தை குறித்து சொன்னேன்னா, அவருடைய கருப்பொருள் என்ன தெரியுங்களா? மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின். இன்றைக்கி அமெரிக்காவில் போனீங்கன்னா ரிப்பப்ளிகன் பார்ட்டியை சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருமே அந்த தொப்பி போட்டுக்குவாங்க. தொப்பி அதாவது மகான்னு போட்டிருப்பாங்க. மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின். அமெரிக்காவை மிகவும் நாங்கள் பெரிய அளவில் நாங்கள் தேசத்தை மாற்றுவோம் என்று சொல்லுகிறார்கள். ஒரு காலத்தில் அமெரிக்காவுக்கு பேரும் புகழும் இருந்தது. இன்றைக்கு அந்த பேரும் புகழ் எல்லாமே மங்கி போயிடுச்சு. திரும்பவும் அமெரிக்கா தேசம் எழும்பணும் அப்படின்றது யாருடைய குறிக்கோள், யாருடைய தரிசனம், யாருடைய நோக்கம்னா இந்த டொனால்ட் ட்ரம்ப். அப்போ இவருக்கு நல்ல நோக்கம், மக்களுக்கு ஆதரவாக நிறைய காரியம் கொண்டு வரார். மக்களுக்கு ஆதரவாக வேலை செய்கிறவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்கணும், அப்படிலாம் பல திட்டங்களை வச்சிருக்கிறார். ஆனால் இந்த திட்டங்கள் எல்லாம் அழிக்கணுன்றதுக்கு இன்னொரு கூட்டம் எழும்புறாங்க. இன்னொரு கூட்டம், அவங்களுக்கு ஒரு சுயநலம் இருக்குது, அவங்களுடைய நோக்கம் இருக்குது. இங்கிலீஷில் சொல்லுவாங்க குளோபலிஸ்ன்னுவாங்க. குளோபலிஸ்னால் உலகம் எங்கும், உலகம் எல்லாமே ஒரு ஆட்சி கீழாக வரணும். என்னென்னா அந்த நோக்கம் என்னென்னா, இறுதியில் எப்படி முடியும் அப்படின்னா, வேதத்தின் படியில் பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்துவின் ஆட்சி கீழாக வரணும். அந்த கிறிஸ்து தான் என்ன செய்ய போகிறான், இறுதியில் இந்த உலகத்துக்குள்ளாக ஒரு ஆட்சி கீழாக கொண்டு வர போகிறான். ஒரு சாம்ராஜ்யம் ஆட்சி, அவன் தான் ஒரு சர்வ அதிகாரியாக இருக்க போகிறான். அந்த காரியத்துக்காக இன்றைக்கி உலகம் எல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன், உலகத்தில் உள்ள அத்தனை தலைவர்களும், அரசியல் தலைவர்கள், பொருளாதார தலைவர்கள் எல்லாமே அதுக்கு உடந்தையாக, அதுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அந்த பிளாட்ஃபார்மை, அந்த மேடையை கட்டி கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கி உலகத்தில் நடந்து கொண்டிருக்கு. அதுக்கு எதிர்ப்பாக தான் இன்னொரு கூட்டம் எழும்புகிறாங்க. இதில் தான் இங்கே டொனால்ட் ட்ரம்ப் அங்கே நடுவில் வராரு. அப்போ இவருடைய பலத்தை ஒழிக்கணும் அப்படின்னா பல விதமான முயற்சி பண்ணாங்க, பல விதமாக காரியம் செஞ்சாங்க. என்னென்னா, அவரை பிடிச்சி சூ பண்ணாங்க, கோர்ட் கேஸ் போட்டாங்க. அவர் அசையலை, எதுக்குமே அசையலை. எதையோ பண்ணி பார்த்தாங்க, அவர் அவமானப்படுத்தினாங்க. அவரை கைதி செய்து, அவர் அப்படியே கைதியாக ஃபோட்டோ பிடிச்சி எல்லாம் வைரல் பண்ணி விட்டாங்க. இதெல்லாம் இவர் முன்னாள் அதிபர், ஃபார்மர் பிரசிடென்ட். அவர் அவ்வளவு அவமானப்படுத்தின போதிலும் அவர் எதுக்குமே அசையலை. கடைசியாக இவர் ஜெயிச்சிருவாரோ, வரக்கூடிய நவம்பர் மாதத்தில் இவர் ஜெயிக்கிறதுக்கு எல்லா சாத்தியமும் இருக்கு. இவர் ஜெயிச்சிருவாரோ, ஜெயிச்சுட்டா நம்மளுடைய ஆசைகள், நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் அழிஞ்சிருமே அப்படின்ட்டு இவரை ஒரே தான் முடிச்சிடலாம் அப்படின்றது இந்த போன ஞாயிற்றுக்கிழமை அவரை குறி வச்சு சுட்டாங்க. ஆனால் நீங்கள் அந்த வீடியோ போய் பார்த்தீங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவர் எப்பொழுதுமே மக்களை பார்த்து தான் பேசுவார், நேருக்கு நேர் இப்படி முகத்தை பார்த்து பேசுவார்.
அவர் எப்போவுமே தலையை அசைக்க மாட்டார், திரும்ப மாட்டார். ஆனால் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அவன் சுடும் போது அந்த ஃபியூ செகண்டில் இப்படி தலையை இப்படி திருப்பினார் பாருங்க, அந்த தோட்டா அந்த புல்லட்டு அவர் காதை உரசிக்கிட்டு போச்சு. அவர் இப்படி வச்சுருந்தாருன்னா நேரம் இன்றைக்கி அவர் பணமாக இருப்பார். அங்கே தான் கர்த்தருடைய கரம் இருக்குது அப்படின்றாங்க. அப்போது நம்ம ஒரு தரிசனம் இருக்குது அப்படின்னா, ஒரு நோக்கம் இருக்குது அப்படின்னா, அதுக்கு எதிர்ப்பாக வர்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். நமக்கு தரிசனம் இருக்குது, நமக்கு ஒரு நோக்கம் இருக்குன்னா நம்ம எப்படி இருக்கணும், அதை நம்ம என்றைக்கு இருந்தாலும் எப்படியாவது அதை செய்து முடிக்கணும். ஆண்டவருடைய கிருபையில் அந்த கிருபை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. அந்த தரிசனம், அந்த நோக்கம், அந்த குறிக்கோள் எல்லாம் நம்ம செய்து முடிக்கணும். அப்படின்னா தரிசனம் இருக்குது அப்படின்னா எல்லாமே சுமூகமாக எல்லாம் நல்லா முடிஞ்சிடும் அப்படின்னு கிடையாது. அந்த தரிசனத்தை நாம் மேற்கொண்டு அதை ஜெயத்துக்குள்ளாக கொண்டு போக, வெற்றிகரமாக நடத்த பலவிதமான சவால்களை, போராட்டங்களை நம்ம வாழ்க்கையில் சந்திக்கணும். பலவிதமான எதிர்ப்புகள் வரும். அந்த எதிர்ப்புகள் தான் இங்கே நம்ம பார்க்குறோம். அதை சாதித்து முடிக்கிறதுக்கு இன்னும் பெரிதான மகிமையை காண்பிக்க, மகிமையை கொண்டு வர கர்த்தர் உங்களையும் என்னையும் கர்த்தர் பயன்படுத்த ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு நம்ம சில கிரயத்தை கொடுக்க ஆயத்தமாக இருக்கணும். அதாவது இன்றைக்கு அமெரிக்காவில் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு தலைவர் வேணும். இந்த தலைவர் தன்னுடைய உயிருக்கு பயப்படாமல் தன்னுடைய ஜீவனையும் கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இது ஒரு புதிசான ஒரு சொல்லுகிற ஒரு காரியம் சத்தியம் கிடையாது. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அதுக்கு முன்மாதிரி. ஹல்லேலூயா. அவர் கிரயத்தை கொடுத்தார். அவர் இன்றைக்கு தன்னுடைய ஜீவனை கொடுத்தபடினால் இன்றைக்கு நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிப்பு என்று சொல்லி ஒரு விஷயத்தை நம்ம அறிந்து ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ நமக்குள்ளாக தேவன் ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறார். இந்த தரிசனம் என்னன்னா, இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய நோக்கத்தை நம்ம செய்து முடிக்கிறவர்களாக இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அதுக்காக தான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம். ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான நோக்கம், ஒரு தரிசனம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உங்களுடைய எல்லாரையும் கர்த்தர் அழைச்சிருக்கிறார். அந்த அழைப்புல கர்த்தர் அந்த அழைப்பை எப்படி நிறைவேற்றணும் என்று சொல்லி கர்த்தர் வித்தியாசமான தரிசனங்கள் கொடுத்திருக்கிறார். அந்த தரிசனம் என்ன, அந்த நோக்கம் என்ன, அந்த அழைப்பு என்ன என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ளணும். தெரிந்து கொண்டு அதை நாம் என்ன செய்யணும், இலக்கை நோக்கி ஓடுகிறத போல நம்ம ஓடணும். ஹல்லேலூயா. அதை உறுதியாக நம்ம ஓடணும். இந்த வசனத்தில் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். 3 காரியம் பார்க்க போகிறோம். இந்த அழைப்புக்கு என்னென்ன காரியம் அடங்கியிருக்கு, நெகேமியா என்னெல்லாம் சந்திச்சாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அவருடைய அழைப்பு என்ன தெரியுங்களா? அவர் வெறும் அரண்மனையில் இருந்து வேலை செய்கிறதுக்காக மட்டும் அழைக்கப்படலை. கர்த்தர் அவரை கொண்டு போய் அரண்மனையில் வச்சிருந்தார் அப்படின்னா ஒரு நோக்கத்தோடு வச்சார். அல்லேலூயா. அந்த நோக்கத்தோடு வச்சார். அந்த நோக்கத்தோடு வச்ச தேவன் அவருக்கு தெரியும் இதன் மூலியமாக அடுத்தது என்ன நடக்க போகிறது. through this what is going to happen next அப்படின்னு நமக்கு தெரியணும். அப்போ ஒவ்வொரு வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு கட்டத்திலையும் கர்த்தர் என்ன செய்கிறாரு, நமக்கு ஒரு அழைப்பு, ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். வாழ்க்கையின் கட்டங்கள் வருது, வாழ்க்கையின் காலங்கள் வருது. there are seasons in our life. அந்த காலங்களில் கர்த்தர் நம்மோடு எப்படி இருக்கிறான்னு புரிஞ்சுக்கணும். அப்படின்னா நெகேமியா போய் அரண்மனையில் இருந்துட்டு ரொம்ப சொகுசாக இல்லை, சொகுசான வாழ்க்கையாக இருந்தாலும், அவர் பானபாத்திரக்காரனாக இருந்தாலும், அவருடைய உள்ளம், அவருடைய பாரம், அவருடைய எண்ணம் எல்லாமே எங்கே இருக்குது? எருசலேத்தின் மேலே இருக்குது. அல்லேலூயா. எருசலேத்தின் மேலே. எருசலேத்துக்கு போய் வந்தவர்கள், அங்கே இருக்கிற சகோதரர்கள் கொண்டு வர செய்தியை கேள்விப்படுகிறார். அந்த செய்தியை கேள்விப்பட்டவொடனே அவருக்குள்ளாக இருக்கிற பாரம், அவருக்குள்ளாக இருக்கிற மனது எப்படி இருக்குது தெரியுங்களா? அப்படியே கொந்தளிக்குது, அப்படியே வேதனைப்படுகிறார். He was in pain after hearing that the walls they have broken down. அப்படின்னா அந்த மதில் எல்லாமே இடிந்து போயிருக்கு, இடிந்து போய் சுட்டரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேள்விப்படும் போது அவர் மனசு எப்படி இருக்குன்னா, மனசு உடைஞ்சு போகிறார். அந்த உடைஞ்ச நிலையில் அவர் முதலாவது தேவன்கிட்ட போகிறார். ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறார். ஆண்டவரே, இது உம்முடைய நகரம், உம்முடைய நாமத்தை சொல்லப்படுகிற உம்முடைய நகரம். இந்த நகரத்தில் சுற்றிலும் இருக்கிற மதில் எல்லாமே, செவரெல்லாமே இடிந்து போயிருக்கு. கவனிங்க, நம்ம வாழ்க்கையில் என்ன நம்ம செஞ்சாலும், என்ன தொழில் பண்ணாலும், என்ன வேலை செஞ்சாலும், தேவன் எதுக்கு நம்ம அழைச்சிருக்கிறாரு அதில் நம்ம கண்ணும் கருத்துமாக இருக்கணும். அல்லேலூயா.
நமக்கு எல்லாருக்கும் ஒரு வேலை இருக்குது, நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனாலும் எதுக்காக தேவன் என்னை அழைச்சிருக்கிறார் அப்படின்னா ஒரு நோக்கத்துக்காக அழைச்சிருக்கார். அதுதான் என்ன. அப்போ அந்த விஷயம் நம்மளுடைய இருதயத்தை என்ன செய்யும்னா எப்பொழுதுமே மனசை உறுத்திக்கிட்டே இருக்கும், மனசை அது குத்திக்கிட்டே இருக்கும். அதுக்கு தான் தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார். அதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருக்கும். அதை குறித்து அதை நோக்கி நம்ம ஓட ஆரம்பிப்போம். நெகேமியா அதை கண்டுபிடிச்சார். தேவ சமூகத்தில் போய் அழுகிறார், வேதனை கண்ணீரோடு அழுகிறார். அதுக்கு ஏற்றபடி கர்த்தர் சில காரியங்களை உண்டுபடுத்துகிறார். ஹல்லேலூயா. அப்படின்னா அங்கே என்ன இருக்குது தெரியுங்களா? கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன். அப்போது அந்த கட்டுமான மணியில் அவர் ஈடுபடும்போது என்ன நடந்துச்சு? ஒன்றாவது அவர் சொல்கிறாரு வசனத்தில், மீண்டும் அந்த வசனத்தை வாசிப்போம். 3ஆம் வசனத்தை மீண்டும் வாசிங்க. நான் அவர் என்ன சொன்னார்? நான் பெரிய வேலையை செய்கிறேன். இஸ் எ ஸ்டேட்மெண்ட். அது ஒரு வாக்கு மொழி. அப்படின்னா ஒரு வாக்கு அப்படின்னா ஒரு வார்த்தையை சொல்கிறார். என்ன சொல்கிறார்? நான் பெரிய வேலையை செய்கிறேன் அப்படின்னு. நம்ம வேலையை என்ன சொல்கிறார்? முதலாவது இங்கிலீஷில் சொல்லுவாங்க ரெக்கக்னைசிங் த கிரேட் ஒர்க். அந்த பெரிய வேலையை நாம் அதை அங்கீகரிக்கணும், அதை நான் ஏற்றுக்கொள்ளணும். என்ன வேலை? நம்ம செய்கிற வேலை என்ன வேலையாக இருக்கலாம், வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் எந்த வேலையாக இருந்தாலும் சரி, சிலருடைய பார்வைக்கு அந்த வேலை, மனுஷனுடைய பார்வைக்கு அது வேலை ஒரு வேலை பெருசாக மாதிரி தெரியும். சிலருடைய பார்வைக்கு நம்ம செய்கிற வேலை ரொம்ப அற்பமாக தெரியும், சின்ன வேலையை போல தெரியும். ஆனால் என்னவா இருந்தாலும் ஒன்று மட்டும் நிச்சயம், உங்களுக்காக கர்த்தர் கொடுத்த வேலை அது வேற, எனக்காக கர்த்தர் கொடுத்த வேலை அது வேற. ஆனால் எல்லாமே ஒரே நோக்கத்துக்காக. எதுக்காக? தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக. ஹல்லேலூயா. அதுதான் நம்ம வித்தியாசமான வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு நோக்கத்துக்காக, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும், தேவனுடைய நாமம் மகிமைப்படணும். ஹல்லேலூயா. அங்கே அது சின்ன வேலையாக இருந்தால் மனசை சொல்லலாம், இது சின்ன வேலைப்பா, இது அற்பமான வேலை. ஆனால் கிடையாது. கர்த்தர் என்ன சொல்கிறார் தெரியுங்களா? நான் உன்னை அழைச்சது அது மனுஷனுடைய பார்வையில் அற்பமாக தெரிந்தாலும் என்னுடைய பார்வையில் அது பெரிய வேலை தான். ஹல்லேலூயா. அப்போ பெரிய வேலைக்காக நான் அழைக்கப்பட்டிருக்கேன். அந்த பெரிய வேலை என்ன? இப்போ மாணவர்களாக இருக்கிற நீங்கள் ஒரு வேலை இப்போ நினைக்கலாம், மாணவர்களாக இருக்கிற நான் ஊழியத்துக்காக ஒரு காலத்தில் ஏதோ ஒரு ஊழியத்துக்காக கர்த்தர் என்னை அழைச்சிருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விசேஷமான அழைப்பு இருக்குது. ஹல்லேலூயா. இன்றைக்கி மாணவர்களாக சிலர் வந்து படிக்கிறீங்க, நீங்கள் ஏதோ அறிவுக்காக நாலேஜுக்காக படிக்கலாம். ஆனால் இன்னொரு 5 வருஷம் அல்ல 10 வருஷத்துக்குள்ளாக கர்த்தர் உங்களை எப்படி நடத்துவார்னு தெரியாது. அதுக்காக கர்த்தர் உங்களை என்ன பண்ணிட்டு இருக்காரு? இப்போ ஆயத்தம் பண்ணி கொண்டு வைத்திருக்கிறார், ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆசிரியர்களாக இருக்கிற உங்களுக்கு நாங்கள் போதிக்கும் போது என்ன நடக்குது தெரியுங்களா? கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபையை நாங்கள் உங்களுக்கு செலுத்தி கொண்டிருக்கிறோம், உங்களுக்கு நாங்கள் போதித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் உங்களுடைய வேலை இந்த காலகட்டத்தில் நீங்கள் படிக்கிறீங்க, அந்த படிப்பு கூட ஒரு வேலை தான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய அழைப்புக்கு, கர்த்தருடைய பின் வரும் இன்னொரு வேலைக்கு என்று சொல்லி கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதே படித்து கொண்டே நீங்கள் ஏதோ ஒரு ஊழியத்தில் பாரம் உள்ளவர்களாக இருப்பீங்க. ஏதோ ஒரு ஊழியத்தில் கர்த்தர் நடத்திக்கிட்டு இருப்பார். இது மேலே பாரம் எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கும், அது மனசை உறுத்திக்கிட்டே இருக்கும். அதுதான் கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற அந்த பாரம். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் கொடுத்த வேலையை, பெரிய வேலையை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அது என்ன கூடாது? அற்பமாகவோ, அது ஏதோ ஒரு சாதாரணமாகவோ, அது ஒன்றும் இல்லாதது போல நினைக்கக்கூடாது. Do not ever despise the call of God. Do not ever despise whatever God has called and whatever God has placed upon your life. கர்த்தர் உங்க மேலே வைத்திருக்கிற அந்த அழைப்பு குறித்து அசட்டை பண்ணக்கூடாது. அது அசட்டையாக நினைக்காதீங்க. அந்த அழைப்பு எப்படிப்பட்டது என்று சொல்லி உணருங்க. கர்த்தர் அழைச்சிருக்க. அப்போது இங்கே அவர் சொல்கிறாரு, நான் இந்த பெரிய வேலைக்கென்று சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த பெரிய வேலை, அவருடைய வேலை என்ன தெரியுங்களா? வேறு ஒன்றுமே கிடையாது. நான் இந்த மதில்களை கட்டணும். அவருடைய கவனம் என்ன தெரியுங்களா? இந்த சுட்டரிக்கப்பட்ட இந்த மதிலை நான் கட்டணும். இந்த மதில் கட்டப்படும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, இவ்வளவு காலமாக எருசலேத்துக்கு பாதுகாப்பு கொடுத்த அந்த மதில், இப்போது அந்த மதில் எருசலேத்துக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல. அப்போ அந்த மதில் மீண்டும் கட்டப்பட்டால்தான் எருசலேத்துக்கு மீண்டும் அது இழந்து போன அந்த பாதுகாப்பை திரும்பவும் அது பெற்றுக்கொள்ள முடியும்.
நான் அமெரிக்காவில் இன்னொரு சம்பவம் நடக்குது. நிறைய காரியம் ஃபாலோ பண்ணுவேன், நிறைய காரியம். அமெரிக்கா முதல் முறையாக அதிபதியாக வரும்போது, பிரசிடெண்ட்டாக வரும்போது 2016 அவர் எடுத்த முயற்சி என்ன தெரியுங்களா? அவர் எடுத்த முயற்சி, நிறைய முயற்சி செய்தார், நிறைய காரியங்கள் செய்தார். அவர் செய்த பெரிய ஒரு வேலை என்ன தெரியுங்களா? அவருடைய எல்லையை, அமெரிக்கா தேசத்தோடைய எல்லையெல்லாம் என்ன பண்ணினார்னா, அவர் பாதுகாப்பு உண்டாக்கினார். எப்படி பாதுகாப்பு உண்டாக்கினார்னா, அவர் ஒரு சுவரை கட்டினார். எங்கே? தென் பகுதியில், டெக்சஸ் மாநிலத்தில். அதுதான் அமெரிக்காவுக்கும் தென் அமெரிக்காவுக்கும் உள்ள பார்டர், மெக்சிகோ பார்டர். அந்த பார்டரில் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, இந்த இந்த இமிக்ரண்ட்ஸ் அப்படின்னா இந்த புலம்பெயர்ந்தவர்கள் அப்படின்னா நாடை விட்டு, ஒரு நாட்டை விட்டு ரகசியமாக தந்திரமாக இன்னொரு நாட்டுக்குள்ளே நுழையிறது அப்படின்னா லீகலி கிடையாது, இல்லீகலாக நுழைவாங்க. இப்போ மலேசியாவில் கூட இருக்குல்ல, கடல் ஆற்று வழியாக அப்படியே நுழைஞ்சிருவாங்க. அந்த மாதிரி நுழைஞ்சாங்க. இவங்களை தடை பண்ணுறதுக்கு என்ன பண்ணார் அப்படின்னா செவரை கட்டி அவர் முடிச்சிடணும்னு பார்த்தாரு. எப்படியாவது முடிச்சிடணும் அவருடைய டேர்ம் முடியறதுக்குள்ளே. அதுக்குள்ளே இன்னொரு எலெக்ஷன் வந்துருச்சு. இன்னொருத்தர் வந்தார். அவர் வந்து பண்ண வேலை என்ன தெரியுங்களா? இவர் கட்டின செவரெல்லாம் உடைக்கிற வேலை. இவருக்கு நல்லா உடைச்சார், முக்கால்வாசி உடைச்சிட்டார். இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த 4 வருஷத்தில் கணக்கு வழக்கு இல்லாமல் கோடிக்கணக்கான ஆள் இஷ்டம் போல் அமெரிக்காவில் நுழையிறான். நீங்கள் போனால் கூட நுழைஞ்சிடலாம். அப்படி ஓப்பன் ஆயிடுச்சு, ஓப்பன் பார்டர். யாரும் போகிறீங்களா? அப்படி ஓப்பனாக இருக்குது. வாங்க யாரையும் தடை பண்ணலை. இப்போ மலேசியாவில் உள்ளே வரோம் அப்படின்னா இமிக்ரேஷன் தடை பண்ணலை. நீங்கள் எல்லோரும் வாங்க, உள்ளே வாங்க, உங்களை வர வைக்கிறோம் அப்படின்னா நம்ம எல்லோரும் வந்துடுவான். அந்த மாதிரி ஆக்கி விட்டுட்டாங்க. அதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அவங்க வர்ற எலெக்ஷனில் ஜெயிக்கணும். எப்படி? ஏமாத்து ஓட்டு, இவங்களை வச்சு ஜெயிச்சிடலாம். அதுவும் ஒரு தந்திரம் இருக்குது. அப்போ ஒரு நாட்டுடைய செழிப்பு, ஆசீர்வாதம் என்னென்னா, அந்த நாட்டு பாதுகாப்பாக இருக்கணும். அல்லேலூயா. ஒரு பாதுகாப்பு வலை, ஒரு பாதுகாப்பு செவுறு இருக்கணும். அதுக்காகத்தான் என்ன செய்தார்? இந்த நெகேமியாவை கர்த்தர் பயன்படுத்தினார். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக கர்த்தர் நம்மளை அழைத்த நோக்கம் என்ன தெரியும்? 1வது, தேவன் என்னை பெரிய வேலைக்காக அழைச்சிருக்கிறார். அந்த பெரிய வேலையானது தேவனுடைய ராஜ்யத்தை மகிமைப்படுத்தணும், தேவனோட ராஜ்யத்தை உயர்த்தணும். அல்லேலூயா. என்றைக்குமே எங்கே இருந்தாலும் சரி, தேவ ராஜ்யத்தை நம்ம என்ன செய்யணும்? அவருடைய ராஜ்யத்தை உயர்த்தக்கூடியவர்களாக இருக்கணும், அவருடைய ராஜ்யத்தை கட்டக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லேலூயா, ஆமென். அதான் ஆண்டவர் அழைக்கிறார். என்ன செய்கிறாரு? இந்த மதில், இந்த who will stand in the gap அப்படின்னா அவர் கேட்குறார், யார் இதுக்காக நிற்பார்? யார் எனக்காக நிற்பாங்க? who will stand on behalf of me? இந்த சுவரை கட்டுவதுக்கு, இந்த மதிலை கட்டுவதுக்கு. இப்போது இப்படிப்பட்ட மக்கள் தேசத்துக்குள்ளே நுழையும் போது, அந்த தேசத்துக்குள்ளே என்ன நுழைஞ்சது? தீமை நுழைஞ்சது. யார் உள்ளே வராங்கன்னு தெரியல. கைதியெல்லாம் நுழையிறான், மோசமானவன், திருடனுங்க எல்லாம் நுழைய ஆரம்பித்தானுங்க. தீமை தேசத்துக்குள்ளாய் தலைவிரிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ தேவன் என்ன செய்கிறார்? அந்த மதில் கட்டப்படும் போது ஒரு கண்ட்ரோல் இருக்கும். அப்போ தேவனுடைய ராஜ்யம் நம்ம சொல்லும் போது என்ன தெரியுங்களா? தேவன் நல்ல விஷயத்துக்காக அழைச்சிருக்கிறார், நல்லது செய்வதற்காக, நன்மை செய்வதற்காக. ஆமென். நம்ம மக்களுக்கும் சரி, சபைக்கும் சரி, ஊழியத்துக்கும் சரி, சமுதாயத்துக்கும் சரி, நல்லதை செய்யும்படியாய் கர்த்தர் என்னை அழைச்சிருக்கிறார். அதுதான் பெரிய வேலை. ரெக்கக்னைஸ் தட் ஐ எம் ஹியர். நான் இன்றைக்கி இருக்கிறேன் அப்படின்னா, அழைக்கப்பட்டிருக்கிறேன்னா, என்னால் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இந்த உலகத்தில் இருக்க சமுதாயத்துக்கும் நன்மை உண்டாகணும். ஆமென். தீமையை அழிக்கும்படியாய் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். குரல் இல்லாதவர்களுக்கு குரல் கொடுக்கும்படியாய் தேவன் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. God has known me so that I can be an agent to destroy the evil. God has known me so that I can be the voice to the voiceless. இதுக்காக தேவன் தெரிந்து கொண்டிருக்கார். இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? இதுக்காக நம்ம ஒப்பு கொடுக்கணும். இது நல்லா அறிஞ்சிருந்தார் நெகேமியா. 1வது, ரெக்கக்னைஸ் தி கிரேட் ஒர்க். 2வது, தேவனுடைய ராஜ்யத்தில் அவர் என்ன செய்தார்? அந்த கட்டுமானத்துக்காக அழைக்கப்பட்டார், அந்த நல்ல வேலைக்காக அழைக்கப்பட்டார், அந்த வேலையை அவர் அங்கீகரித்தார், ஏற்றுக்கொண்டார். ஆனால் அந்த வேலையை ஏற்றுக்கொண்ட பிறகு அது சுமூகமாக நடக்கலை. என்ன நடந்தது? அவர் என்ன செய்தார்னா, he continued to do the work by refusing distraction. அவர் தொடர்ச்சியாக வேலை செய்வது எப்படி செய்தார் தெரியுங்களா? வருகிற எல்லா விதமான தடைகளை, திசை மாற்றப்படுகிறதை, அதை அவர் எதிர்த்து நின்றார்.
First he recognized the great work. Second he refused distraction. அப்படின்னா வாழ்க்கைக்கு ஒரு ஊழியம் செய்யணும் அப்படின்னா தடை வரும். எல்லாம் நல்லா போச்சுன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம என்னைக்கு ஆண்டவருடைய சித்தத்தை செய்யணும்னு முன்னுக்கு வரோமோ, இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லா சக்தியும் நமக்கு எதிர்ப்பாக வந்துடும். அது பிசாசுடைய சக்தியாக இருக்கலாம், மனசு மூலியமாக கூட இப்படிப்பட்ட சக்திகள் எழும்பும். இதுதான் உண்மை. ஆமென். ஏன் தெரியுங்களா? நம்மளை கொண்டு ஆண்டவர் செய்ய போகிற காரியங்கள் பெரிய காரியங்கள். நம்மளை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியம் சாதிச்சிட்டாரு, செஞ்சு முடிச்சிட்டாரு அப்படின்னா அதோடைய பலன் பெருசாக இருக்கும், அதோடைய ஆசீர்வாதம் பெருசாக இருக்க போகிறது. நீங்கள் எத்தனை பேர் மிஷினரி வாழ்க்கையை படிச்சிருக்கீங்கன்னு தெரியாது. ஒவ்வொரு மிஷினரி வாழ்க்கையை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஒரு மிஷினரி கூட ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப சொகுசாக வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது. அவங்களுடைய பாடுகளை அனுபவித்தாங்க. அந்த பாடுகள் மத்தியில் அவங்க என்ன செய்தாங்க? தேவனுடைய சித்தத்தை செய்து முடித்தாங்க. அவங்க எந்த ஒரு காரணத்தை கொண்டும் அவங்க எதுக்காக தேவனால் அழைக்கப்பட்டார்களோ அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணாதபடிக்கு, திசை மாற்றப்படாதபடிக்கு அவங்க பாதுகாத்து கொண்டாங்க. நிறைய பேர் வாசிச்சிருப்பீங்க, அவங்க சொந்த தேசத்தை விட்டுட்டு இன்னொரு தேசத்தில் அந்நிய தேசத்துக்கு போனாங்க. அவங்க ஏற்கனவே வாழ்ந்த வாழ்க்கை, சொகுசான வாழ்க்கை, அந்த வாழ்க்கை இந்த தேசத்தில் இல்லை. ஆன போதிலும் மனைவியை இழந்தார்கள், சில பிள்ளைகளை இழந்தார்கள். ஆனாலும் தேவன் எதுக்காக அழைத்தாரோ அதை செய்து முடித்தாங்க. even though they have to lose their wife and lose their children, but they continue to finish the work which God has called them for. தேவன் எதுக்காக அழைச்சாரோ அதை செய்து முடித்தாங்க. நம்மளை விட்டுட்டு போயிடும். என்னடா இந்த பாடுகளை நம்மளால் சகிக்க முடியாது. அப்போ நம்ம லைஃப்பில் வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும்? இந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் இந்த டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும், ஆனால் அதை கண்டு நம்ம அஞ்சக்கூடாது, பயப்படக்கூடாது. அப்போது இவருக்கு என்னென்ன டிஸ்ட்ராக்ஷன் வந்துச்சு? கூப்பிடுறாங்க, கீழே இறங்கி வா அப்படின்றாங்க. யாரை கூப்பிடுறாங்க? நெகேமியாவை கூப்பிடுறாங்க. ஆங்கிலத்தில் மிக அழகாக போட்டிருக்கு, I'm doing a great work so that I cannot come down. தமிழ் என்ன போட்டிருக்கு? நான் வரக்கூடாது. அங்கே யாரும் இல்லை, உள்ள கைவிடப்பட்ட நிலையில் இருக்குது. பரவாயில்ல, சத்து படிங்க, குரல் நல்லா கேட்குதுண்ணா. ஓகே, நான் வரக்கூடாது, நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்தில் வருகிறதினால். ஓகே, நான் வரக்கூடாது. ஆங்கிலத்தில் போட்டிருக்கு ஐ எம் டூயிங் அ கிரேட் ஒர்க் ஸோ தட் ஐ கேனாட் கம் டவுன்னு போட்டிருக்கு. அப்படின்னா அவர் செவுரு மேலே நிற்கிறாரு, மேலே நின்று அந்த கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. நான் கீழே இறங்கி வரமாட்டேன்றார். கீழே இறங்கி வந்தேன் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, நான் செய்கிற வேலையை வச்சுட்டு கீழே இறங்கி வரணும். அப்போ என்ன சொல்கிறாரு தெரியுங்களா? இதெல்லாம் எனக்கு டிஸ்ட்ராக்ஷன், இதெல்லாம் என் திசையை மாற்றிடும். I will be distracted. I don't want to be distracted by all that is happening around me. என் சுற்றிலும் என்ன நடந்தாலும் சரி, ஒரு குறிக்கோளோடு இருக்கிறாரு, ஒரு லட்சியத்தோடு இருக்கிறாரு. நான் இந்த மதிலை கட்டி முடிப்பேன். ஏன்னா இந்த சன்பலாட், தோபியா இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க? கீழே கூப்பிட்றாங்க, கீழே வா, எங்களோட வந்து பேசு, பேரம் பேசுவோம் வாங்க. இவங்களோட வேலை அதுதான். ஏதாவது இவங்களை மாற்றி, ஏதாவது மனசை மாற்றி, எதையாவது மிரட்டி கிரட்டி, எதை சொல்லி அதை சொல்லி ஏதாவது மனசை மாற்றிடலாம். அவருக்கு நல்லா தெரியும், இவங்களோட போயிட்டு நம்ம பேரம் பேசணும் அப்படின்னா நம்ம எதுக்காக அழைக்கப்பட்டோமோ நம்ம அதை விட்டு நம்ம என்ன ஆயிரும், நம்ம மைண்டெல்லாம் ஓடி போயிடும் அப்படின்னு நல்லா தெரியும். அதனால் சொல்கிறாருன்னா கீழே இறங்கி வரமாட்டேன். அப்போ என்ன கவனம் தெரியுங்களா? யாரோடு நம்ம எப்படி என்ன பேசுகிறோன்றது ரொம்ப முக்கியம். It is very important to whom you share your vision. Some people may have a good heart and they want to encourage you. Some people may not have a good heart and all they want to do is just to distract you. சிலர் நல்ல உள்ளம் உள்ளவர்கள் இருப்பார்கள், உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக பலப்படுத்தும்படியாக இருப்பாங்க. சிலர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இவன் என்ன செஞ்சிட போகிறான், இவன் பண்ணுறத ஏதாவது கெடுத்துருவோம், ஏதாவது நோண்டிடுவோம் அப்படின்ற எண்ணம் உள்ளவர்களும் இருக்கிறாங்க. அப்போது யாரோடு நம்ம என்னத்தை பகிர்ந்து கொள்கிறோன்றது ரொம்ப முக்கியம். அப்போ எதுக்கு சன்பலாட், தோபியா இவங்கெல்லாம் கூப்பிட்றாங்க அப்படின்னா, கீழே இறங்கி வா, உங்களோட பேசுகிறோம். பேசும்போது என்ன நடக்கும், என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால் அவர் பிடிச்ச பிடியாக என்ன சொல்கிறாரு, நான் இறங்கி வரமாட்டேன். I don't want to be distracted. My job is to finish building this wall. என்னுடைய வேலை இதை நான் எப்படி இருந்தாலும் கட்டி முடிச்சிருவேன். அப்போ நம்ம லைஃப்பில் என்ன தான் ஆளுங்க என்ன தான் இது பண்ணாலும் சரி,
எப்படி தான் திசை மாற்ற பார்த்தாலும் சரி, அது எப்படி வரும்? வார்த்தையில் சொல்லுவாங்க, சில நடத்தையில் செய்கிற விதம் அப்படி இருக்கும், சில வார்த்தையை சொல்லும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? நம்ம வாழ்க்கையில் என்ன கேட்டாலும் சரி, நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் நம்ம திசை மாற்ற விடக்கூடாது. சிலர் காசிப் பண்ணுவாங்க, சில பொறாமையில் இது பண்ணுவாங்க, சில பல வகையாக எதெல்லாம் செய்யணுமோ பண்ணுவாங்க. செய்வாங்களா? எப்படி வேணாலும் பண்ணுவாங்க. இன்றைக்கி உலகம் அப்படி தான் இருக்குது. அப்போ யாருக்கிட்ட நம்ம பகிர்ந்து கொள்கிறோம் என்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவன் நமக்கு எல்லாம் தெரியும். திரும்பி பார்த்தான் அப்படின்னா முடிஞ்சிச்சு. ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவன் பார்க்குறத முன்னுக்கு தான் பார்க்கணும். He must be watching and looking at the finishing line. அவ்வளோதான். அவன் ஓடுறதெல்லாம் ஃபினிஷிங் லைனை பார்த்து தான் ஓடணும், தவிர அவன் வலது பக்கமோ இடது பக்கம் திரும்பி பார்க்கவே கூடாது. அப்போது நம்ம வாழ்க்கையின் பயணத்தில் யார் வேணால் என்ன வேணால் பண்ணட்டும், ஜாடை கத்தட்டும், என்ன பண்ணட்டும், ஊன்னு கத்தட்டும், என்ன வேணாலும் சரி, அப்படி பார்த்து ஓட வேண்டியது தான். சில நேரத்தில் சொல்லுவாங்க, இந்த காதில் வாங்கிட்டு இதில் விட்டுட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். எல்லோரும் சொல்கிறதும் கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா அது வேலைக்கு ஆகாது. எல்லாரும் சொல்கிறதும் கேட்க 1000 பேர் 1008 காரியத்தை சொல்லுவான். இது இப்படி செய்யக்கூடாது, நீ அப்படி செய்யக்கூடாது, இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தர் உன்னிடம் என்ன சொன்னார்? வாட் டிட் த லார்ட் டெல் யூ? தட் இஸ் இம்பார்ட்டன்ட். கர்த்தர் உன்னிடம் என்ன சொன்னார்? கர்த்தர் உன்னை அழைக்கும் போது என்ன சொன்னார்? அதை நம்ம பார்க்கணும். நான் சிலர் பார்த்துருக்குறேன், எல்லாருக்கிட்டையும் போய் ஆலோசனை கேட்பாங்க. என்கிட்டையும் கேட்பாங்க, அவங்ககிட்டையும் கேட்பாங்க, அவங்ககிட்டையும் கேட்பாங்க, எல்லாருக்கிட்டையும். இவர் ஒன்று சொல்லுவார், அவர் ஒன்று சொல்லுவார், இவர் ஒன்று சொல்லுவார். கடைசியாக அவர் குழம்பி போய் உட்காந்துருப்பார், செய்ய வேண்டியதை செய்யாமல் உட்காந்துருப்பார். இவங்க அப்படி சொன்னாங்க. கர்த்தர் என்ன சொல்கிறாரு பாச, கொஞ்சம் சொல்லுங்கள். கர்த்தர் என்கிட்ட சொல்ல மாட்டார் உன்னை குறித்து, உன்னை பற்றி கர்த்தர் உங்ககிட்ட தான் சொல்லுவார். நீ ஜெபம் பண்ணி தெரிஞ்சுக்கோ, நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன். நிறைய பேர் அப்படி தான் தேடுறாங்க. கொஞ்சம் சொல்லுங்கள் பாச அப்படின்னு. நீங்கள் சொல்லி ஆளுங்க சொல்கிறத கேட்டு என்ன ஆயிரும், நீ செய்கிறதே செய்ய மாட்டே, அப்படியே தான் கிடக்கும் வேலை. என்னன்னா உறுதி இல்லையா? கன்ஃபர்மேஷன் கிடைக்கல பாச. எப்போ கன்ஃபர்மேஷன் கிடைக்கும்? சில செய்ய மாட்டாங்க. இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. அப்போ டிஸ்ட்ராக்ஷன் என்ன தெரியுங்களா? கர்த்தர் எதுக்காக அழைச்சார் நமக்கு தெரியும். டிஸ்ட்ராக்ஷன் வரும். யார் என்ன சொன்னாலும் சரி, எனக்கு எதுக்காக கர்த்தர் அழைச்சார்? நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், எனக்கு ரொம்ப மிருகத்திலே பிடிச்சமான மிருகம் வந்து எருமை மாடு. யோசிப்பீங்க, என்னடா பைபிளில் கழுகுன்றாங்க, சிங்கம்ன்றாங்க, இவருன்னா எருமை மாடுன்றார். எருமை மாடு தான் எனக்கு பிடிக்கும். ஏன்னா எருமை மாட்டுக்கு ரொம்ப சூடு சொரணை இல்லை, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அது பாட்டுக்கு மண்ணை உழுவ சொன்னால் உழுகிட்டே இருக்கும். அதுக்கு சூடு, அது பாட்டுக்கு வேலையை செஞ்சு முடிச்சிடும். அப்படிப்பட்ட ஒரு மிருகம் எனக்கு பிடிச்ச. ஒருத்தர் கேட்டார், என்ன மிருகம்? எருமை மாட்டு தான் பிடிக்கும் அப்படி. இதை சொல்லி எனக்கு பர்த்டே கேக்கு, எருமை மாட்டு பர்த்டே கேக்கை வெட்டிட்டாங்க. எனக்கு சந்தோஷம், பரவாயில்லையா? நான் சொன்ன செய்தி, பிரசங்க செய்தி உங்களுக்கு உள்ளே போச்சோ இல்லையோ, இந்த எருமை மாட்டோடைய இலாஸ்ட்ரேஷன் உதாரணம் உங்களுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சிருக்கு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு அவங்க மனசில் இடம் பிடிச்சாச்சு, செய்தி உள்ளே போயிடுச்சு. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நான் நினச்சேன், ஊழியம் செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் சூடு சொரணை இருக்கக்கூடாது. சூடு சொரணை இருந்துச்சு அப்படின்னா ஊழியம் செய்ய முடியாது. ஊழியத்தை வச்சுட்டு போயிடலாம். ஏன்னா சூடு சொரணை இருந்துச்சு ரொம்ப அப்படின்னா 1000 பேர் சொல்லுவாங்க, இப்படி அப்படின்னுவாங்க. நான் எல்லாத்துக்கும் கோச்சிக்கிட்டு தொட்டாசிலிங்கி மாதிரி கோச்சிட்டு தூக்கி போட்டு எல்லாத்தையும் போயிடுவோம். அதுக்காக தேவன் அழைக்கல. அந்த மாதிரி ஆட்களை ஆண்டவர் சொன்னார், கலப்பில் கை வச்சிங்கன்னா திரும்பி பார்க்காதீங்க. திரும்பி பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலைக்கு லாக்கி கிடையாது. யூ ஆர் நாட் worthy. புரியுதுங்களா? அப்போது அதெல்லாம் சகஜம்பா அப்படின்ட்டு போங்க. பேச்சு வாங்கிறது, முத்து வாங்கிறது, திட்டுறது, ஏசுறது, அதெல்லாம் சகஜம். அப்படி தானே சார்? அதெல்லாம் அதெல்லாம் வாங்கிட்டு போக வேண்டியதான். இதில் வாங்கிட்டு இதில் விட்டுட்டு எதுக்காக தேவன் அழைத்தார் அதை நான் செஞ்சு முடிப்பேன். ஆண்டவர் இயேசு அப்படி தானே இருந்தார். எல்லாம் அடி வாங்கினார். கடைசியாக கெத்செமனே தோட்டத்தில் அழுந்து கதறினார், ஆண்டவரே கூடுமானால் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு விலக கடவுது, ஆனாலும் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தமாகுது. அவர் விட்டுருந்தா சிலுவைக்கு மாட்ட முடியாதுன்ற. ஆனால் கடைசி வரைக்கும் என்ன சொன்னார்? இது அவர் செய்யலை அப்படின்னா நமக்கெல்லாம் ரட்சிப்பு வந்திருக்காது. அப்போ நம்ம செய்யலை அப்படின்னா தேவனுடைய சித்தம் உங்களை கொண்டு நடக்காது. அப்படி தான் மிஷினரி மாறிக்கலாம்.
டிஸ்ட்ராக்ஷனுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. வாழ்க்கையில் பல டிஸ்ட்ராக்ஷன் வரும். அது வாழ்க்கையில் கற்றுக்கிட்டேன். கிளாஸில் ஒருத்தர் மாணவர் கேட்டார், பாஸ்டர் உங்களை திட்டுறாங்க, ஏசுகிறாங்க, பல விதமாக என்னமோ பேசுகிறாங்க, என்ன செய்வீங்க? நான் சிரிச்சிட்டே போயிடுவேன். எனக்கு என்ன, எனக்கு பற்றி கவலை இல்லைன்னு, என்ன வேணால் பேசிக்கோ, அதெல்லாம் நான் கடந்து வந்துட்டேன்ட்டேன். அதெல்லாம் கடந்து வந்துட்டேன். இன்றைக்கி நான் அதை ஒன்றும் பண்ணாமல் நான் ஆண்டவர்கிட்ட அது ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பாடம். இட்ஸ் எ லெசன் தட் ஐ லேர்ன்ட் இன் அ ஹார்ட் வே. கடினமாக கற்றுக்கிட்டேன். நெகேமியா மட்டும் கொஞ்சம் இறங்கி வந்திருந்தாருன்னா அன்றைக்கே முடிச்சிருப்பாங்க. அன்றைக்கி நெகேமியா கதை இன்றைக்கி இந்த பைபிளில் அவர் சரித்திரத்தில் வந்திருக்காது அவருடைய கதை. மூன்றாவது அவர் செஞ்ச ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? மூன்றாவது ஒன்றாவது ரெக்கனைசிங் த ஒரு கிரேட் ஒர்க், ரெண்டாவது ரிஃப்யூசிங் டிஸ்ட்ரக்ஷன், மூன்றாவது ரிபாட்டிங் ஃபால்ஸ் அக்யூசேஷன். அப்படின்னா பொய்யான குற்றச்சாட்டுதலை அவர் மறுத்தார். பொய்யான குற்றச்சாட்டுதல் அவருக்கு எதிராக கொண்டு வரப்பட்டாங்க. என்னென்னா பாருங்கள், 5ஆம் வசனத்தை படிங்க, 4 படிங்க பாஸ். அவர்கள் இந்த பிரகாரமாக 4 தரம் எனக்கு சொல்லி அனுப்பினார்கள். நானும் இந்த பிரகாரமாகவே அவர்களுக்கு மறுமொழி. எந்த பிரகாரமாக 4 முறை சொல்லி அனுப்புனாங்கன்னா ஒவ்வொரு தான் அனுப்புகிறான் திசை மாத்திரத்துக்கு. அப்புறம் 5ஆம் தரம் சம்பளாத்து அந்த பிரகாரமாகவே தன் வேலைக்காரனையும் அவன் கையிலே முத்திரை போடாத ஒரு கடிதத்தையும் எனக்கு அனுப்பினான். அவன் கையிலே முத்திரை போடாத ஒரு கடிதத்தை ஒரு லெட்டரையும் அவர் அனுப்புகிறார். அப்படின்னா இந்த லெட்டரில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா எல்லாமே பொய்யான செய்தி. முத்திரை அவர் கண்டுபிடிச்சிட்டார். முத்திரை இல்லாத ஒரு லெட்டர் வித்அவுட் எ சீல். அப்படின்னா ஒரு அதிகாரப்பூர்வமாக ஒரு லெட்ரு வரணும் அப்படின்னா முத்திரை இருக்கணும். ராஜாவோட முத்திரை இருக்கணும், அரண்மனையோட முத்திரை இருக்கணும், எல்லாம் இருக்கணும். ஆனால் இந்த லெட்டரில், இன் திஸ் பர்டிகுலர் லெட்டர் தேர்ஸ் நோ சீல், முத்திரை போடலை. அப்போ அதை கண்டுபிடிச்சிட்டார். அப்போது இந்த சன்பல்லாத், தோபியா, கெஸ்ஸெம் இவங்க 3 பேர் என்ன செய்கிறாங்க? இந்த லெட்டரை வச்சு என்ன செய்கிறாங்க? மிரட்ட பார்க்குறாங்க. மிரட்டுதல் வருது. நீ இந்த மாதிரி பண்ணுறியாமே, நீ இப்படிலாம் செய்கிறியாமே, நீ ஆள் சேர்க்குறியாமே, இப்படிலாம் பேசிக்கிறாங்க அப்படின்னா ஒரு மிரட்டல். நான் உன்னை போயிட்டு ராஜா கிட்ட சொன்னேன்னா உன்னுடைய நீ என்ன ஆக தருமா அப்படிலாம் மிரட்டுறாங்க. இது பொய்யான காரியம். அப்போ நம்ம வாழ்க்கையில் எது உண்மை எது பொய்? அப்போ இவர் என்ன செய்கிறார்? ரிஃப்யூட்டிங் ஃபால்ஸ் அக்யூசேஷன்னா பொய்யான குற்றச்சாட்டுதலை அவர் மறுக்கிறார், இல்லைன்றார். நம்ம குறித்து நமக்கு நல்லா தெரியும் நம்ம யாருன்னு. அல்லேலூயா. நம்ம யார் என்று நம்ம குறித்து நமக்கு நல்லா தெரியும். யாரோடைய பொய்யான மிரட்டுதல் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. நான் இப்படி பண்ணிடுவேன், அப்படி பண்ணிடுவேன், நீ என் காலில் விழுகலைன்னா உனக்கு இது ஆயிரும் அது ஆயிரும், இந்த பருப்புலாம் வேகக்கூடாது. அல்லேலூயா. புரியுதுங்களா? நம்ம கொஞ்சம்னா பயந்துடும். நம்ம அந்த தப்பு செய்யலை அப்படின்னா நம்ம எதுவுக்குமே பயப்படக்கூடாது. நான் அந்த தப்பு செய்யலை அப்படின்னா கர்த்தரே நமக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தரே நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதை குறித்து நம்ம பயப்படவே அவசியம் இல்லை. கடைசியாக எதையோ பண்ணி பார்த்தாங்க. கடைசியாக ஒரு மிரட்டுதல் கடிதம் வருது, இப்படி ஆச்சு, நீ இப்படிலாம் பண்ணுறியா அப்படின்னு. அப்போ அவர் என்ன பதில் சொல்கிறார்? அப்படிலாம் கிடையாது, நான் அப்படிலாம் செஞ்சதே கிடையாது. என்னுடைய மனசாட்சி எனக்கு தெரியும். ஐ நோ மை ஹார்ட், ஐ நோ ஹவ் ஐ லிவ்ட் a life that is honest to God. அப்படின்னா பைபிளில் பார்த்தேன் நிறைய நபர்களை குறித்து வாசிப்போம். அதில் முக்கியமாக காலேப், யோசுவா குறித்து வாசிச்சிங்கன்னா சொல்லப்பட்டிருக்கோம். அவங்களுடைய இருதயத்துக்கு ஏற்றபடி தேவனை அவர்கள் பின்பற்றி வந்தார்களாம். அல்லேலூயா. இருதயத்துக்கு ஏற்றபடி அவங்களுடைய இருதயம் என்ன சொல்லுதோ, தேவனுக்கு உண்மை உத்தமமாக, தேவனுக்கு உண்மையாக வாழ்ந்து வந்த மனிதர்கள். அப்படி நம்ம வாழ்க்கையில் பொய்யான குற்றச்சாட்டுதலை எதிர்க்கணும் அப்படின்னா நமக்குள்ளாக உண்மை இருக்கணும். there should never be any lie within us. நமக்குள்ளாக ஏதாவது பொய்யான வாழ்க்கை, மாயமலமான வாழ்க்கை இருக்கக்கூடாது. மாயமலம்னா புரியுதா? மாயமாக இருக்குது. ஹிப்போக்ரேட். யூ ஆர் நாட் அன் ஹிப்போக்ரேட். உங்களை பார்க்கும் போது தெரியணும், இவர் நல்ல மனுஷனும், இவர் நல்லவர், இவர்கிட்ட பொய் வராது, இவர் ஏமாற்ற மாட்டார், இவர் பொய்க்காரர் அல்ல. யாராவது நம்மளை பார்த்து சொன்னாங்க அப்படி வச்சுங்க, இவர் சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று, இவர் இப்படி தாங்க சொல்லுவார், செய்கிறது தான் வேறு, இவர் ஒரு அள்ளி விட்டான், இவரை நம்ப முடியாது அப்படின்னு நம்மளை பார்த்து ஒரு ஊழியக்காரனை பார்த்து சொன்னாங்கன்னா அதை காட்டிலும் அவமானமோ கேவலமோ எதுவுமே கிடையாது.
யாரும் அப்படி நம்மளை குற்றப்படுத்தக்கூடாது. கூடுமான அளவு யாருமே நம்மளை குற்றப்படுத்தக்கூடாது. ஊழியக்காரர்களுக்கு கர்த்தர் அப்படி தான் கொடுத்துருக்கிறார். அப்போது கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு. இந்த கிரேட் ஒர்க் அப்படின்னா கர்த்தர் பெரிதான வேலை செய்கிறதுக்கு நம்ம உண்மையாக நேர்மையாக நம்ம செய்வோம். எந்த ஒரு மிரட்டுதலுக்கும் நம்ம பயப்பட அவசியமே கிடையாது. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மளை நடத்துவார். அல்லேலூயா. ஸோ ஆகையால் இந்த கால வேளையில் இதுதான் முதல் செஷனு. இந்த முதல் செஷனை நான் தொடக்கி வச்சுருக்கிறேன். நாளைக்கு அஜய் கண்டினியூ பண்ணுவார். நாளான்றைக்கு முடிவில் ஜோஷுவா அதை முடித்து வைப்பார். கண்டிப்பாக கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஆமென். ஆகையால் இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பார், உங்களோடு இடைப்பட்டிருப்பார் என்று சொல்லி நம்புகிற 3 காரியம். ரெக்கனைசிங் தி கிரேட் ஒர்க், பெரிதான வேலையை நாம் அங்கீகரிப்பது. அடுத்தது அந்த பெரிதான வேலையை, பெரிய வேலையை செய்யாதபடிக்கு பல திசைகள் வரும், அதை நம்ம மறுக்கணும், எதிர்க்கணும். 3வது பொய்யான சாட்சிகள். பெரிதான வேலை செய்யும் போது பொய்யான சாட்சிகள் எல்லாம், பொய்யான குற்றச்சாட்டுதல் வரும். ஆனால் அதை நம்ம என்ன செய்யலாம்? இல்லை, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அப்படி தான் நெகேமியா என்ன செய்தார்? வெறும் 52 நாளில் அவர் வேலையை முடித்தார். அதை வைத்து இன்னொரு ஊழியக்கார் இந்தியா தேசத்தில் ஹைதராபாத்தில் வெறும் 52 நாளிலே அவர் ஒரு சபையை கட்டி முடித்தார். சதீஷ்குமார் என்ற பாஸ்டர் ஹைதராபாத்தில். இன்றைக்கு அவருடைய விசுவாசி 3 லட்சம் பேர் இருக்காங்க, 300,000. 52 நாளில் நெகேமியாவை கொண்டு ஆண்டவர் மதிலை கட்டி முடிக்க முடியும் என்றால், கர்த்தர் என்னுடைய சபையும் 52 நாளில் கட்டி முடிப்பார் அப்படின்னு சொல்லி 52 நாளில் இரவும் பகலும் வெயில் மழையெல்லாம் பார்க்காம கட்டி முடித்தார். உண்மையாகவே ஒரு பெரிய சாதனை. இன்றைக்கி நீங்கள் யூடியூப்பில் போய் பார்க்கலாம். பெரிய சபை. இன்றைக்கி இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு சபையாக இருக்குது ஹைதராபாத்தில். கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். அப்படியே இப்படிப்பட்ட மிகப்பெரிய வேலைகளை கர்த்தர் செய்யும்படியாக கர்த்தர் அழைச்சிருக்கிறார். நம்மளை எழுந்த வண்ணமாய் கர்த்தரை நோக்கி நம்ம பார்ப்போமா இந்த கால வேளையில்? ஹல்லேலூயா. ஓ ரபா ஷரபாரியாந்த ரபா குராபாரியாந்த ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் உங்களை எதுக்காக அழைச்சிருக்கிறாரு சற்று யோசித்து பாருங்க. கர்த்தருடைய அழைப்பு நம்ம வாழ்க்கையில் நிறைவேற பலவிதமான தடைகள் வரலாம். அது எதுவுமே சுமூகமாகவே எல்லாம் நல்லா போகும்னு நினைக்க வேண்டாம். ஆனால் போராட்டம் வந்தாலும், சவால்கள் வந்தாலும், பலவிதமான எதிர்ப்புகள் வந்தாலும், நான் கர்த்தருடைய வேலையை மறக்க மாட்டேன். கர்த்தருடைய வேலையை மறக்க மாட்டேன். அவருக்கு எனக்கு கொடுத்த அழைப்பை நான் மறக்க மாட்டேன். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. அவருக்கு நன்றி சொல்லுமா? ஆண்டவரே, என்னையும் நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கீங்கப்பா. இந்த பெரிய வேலைக்காக என்னை தெரிந்து கொண்டிருக்கீங்க. நான் ஒன்றும் இல்லாதவன் அல்ல, நான் புரோஜனமற்றவன் அல்ல, நான் புரோஜனம் இல்லாத அல்லவன் அல்ல. ஆண்டவரே, உமக்காக ஒரு நல்ல பாத்திரமாக எழும்பணும், உமக்காக ஒரு நல்ல கருவியாக எழும்பணும். ஆண்டவரே சொல்லுங்க, என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேனப்பா. ஹல்லேலூயா. ஓரபா ஷரரரரமந்தர பரியாந்தரே. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளம் எல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. சொல்லுமா? இந்த உடலும் உள்ளம் எல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. சொல்லுமா? உமக்காகத்தானே, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா.
இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. கோதுமை மணி போல் மடிந்திடுவே உமக்காய் தினமும் பலன் கொடுப்பே. கோதுமை மணி போல் மடிந்திடுவே உமக்காய் தினமும் பலன் கொடுப்பேன். அவமானம் நிந்தை சிலுவைதனை அவமானம் நிந்தை சிலுவைதனை தினம் உமக்காய் சுமக்கின்றேன். அனுதினம் உமக்காய் சுமக்கின்றேன். உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. எனது ஜீவனை மதிக்கவில்லை ஒரு பொருட்டாய் நான் கணிக்கவில்லை. எனது ஜீவனை மதிக்கவில்லை ஒரு பொருட்டாய் நான் கணிக்கவில்லை. எல்லாருக்கும் நான் எல்லாமானேன். எல்லாருக்கும் நான் எல்லாமானேன். அனைவருக்கும் நான் அடிமையானேன். அனைவருக்கும் நான் அடிமையானேன். உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை. எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை. மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடுகிறேன். மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடுகிறேன். மன நிறைவோடு பணி செய்வேன். மன நிறைவோடு பணி செய்வேன். உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளம் எல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும்
உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே. ஐயா ரபா ஷரரபாரி அந்தரே, நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எது வந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி ஆண்டவரே, உம்முடைய அழைப்பை விட்டு, உம்முடைய அழைப்பை கத்தாவி விட்டு நான் விலகாதபடிக்கு, எதுக்காக நீ என்னை அழைத்தேரோ, எந்த நோக்கத்துக்காக அழைத்தேரோ அது நான் தெளிவாக தெரிந்து கொண்டு ஆண்டவரே, அந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க எனக்கு வேண்டிய அந்த கிருபை தருவீராக, அந்த பலத்தை தருவீராக ஆண்டவரே. எந்த சக்தியும் இந்த உலகத்தில், இந்த பூமியிலும் சரி ஆண்டவரே, எங்கேயும் சரி ஆண்டவரே, எதுவுமே என்னை தடை செய்ய முடியாது. உம்முடைய நோக்கத்தை ஆண்டவரை நிறைவேற்றி முடிக்க எனக்கு வேண்டிய அந்த கிருபையை தாங்கப்பா, பலத்தை தாங்கப்பா என்று சொல்லுவோமா ஆண்டவரே. இதோ சிலர் இந்த இடத்துல பல நாட்கள், பல வருஷமாக நீங்க ஓடி இருக்கலாம், இன்னும் ஓடிக்கொண்டிருக்கிறோம், இன்னும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய கடைசி மூச்சு வரைக்கும் நம்ம ஓடுகிறோம். சிலர் இப்பொழுது உங்களுடைய பயணத்தை தொடங்குகிறீர்கள். அந்த பயணத்தை நீங்கள் ஓடி முடிக்கும்படியாய் கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் உங்களை பலப்படுத்தி, கர்த்தர் உங்களுக்கு அவர் வேண்டிய கிருபையை கொடுத்து, அந்த அபிஷேகத்தை தந்து அவர் உங்களுக்கு வாழ்க்கையில செய்து முடிக்க வேண்டியவரை செய்து முடிப்பார். நம்ம எதுக்காக அவர் தெரிந்து கொண்டாரோ, எதுக்காக நம்மளை அழைத்தாரோ, அந்த நோக்கத்தை நான் கண்டிப்பாக செய்து முடிப்பேன் ஆண்டவர் என்று சொல்லுவோமா? ஆண்டவர் என்னை பலப்படுத்துவீராக. பலத்தாலும் அல்ல, பராக்கிரமத்தாலும் அல்ல, என் ஆவியால் நான் செய்வேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவர் என்னை அப்படியாக செய்து முடிப்பார், செய்து முடிக்க வைப்பார். ஹல்லேலூயா. ஓ ரபா ஷரபாரி அந்தரே, ஹல்லேலூயா. ரபா ஷரபாரி அந்தரே, ஓ ரபா ஷரபாரி அந்தரே, ஷனல மம மகலந்தர மஷன. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேளையில் கூட இந்த வார்த்தைக்காக, இந்த தேவ பிரசன்னத்துக்காக நம்ம மத்தியில் பசாஜி வந்து ஒரு ப்ரேயரில் கன்க்ளூட் பண்ணுவார். ஹல்லேலூயா. எல்லாரும் இந்த நேரத்தில் நம்ம கேட்ட வார்த்தைக்கு அர்ப்பணித்து, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலே ஆண்டவரே, அந்த வசனத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, நீர் பெரிய காரியங்களை ஆண்டவரே எங்கள் மூலமாக செய்ய போவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நெகேமியாவை கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை ஆண்டவரே, ஒரு மிகப்பெரிய ஒரு பணியை அவன் செய்து முடிக்க ஆண்டவரே நீ தந்த கிருபைக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய திட்டத்தை, ஒரு நல்ல திட்டத்தை நீ வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வருகிற நாட்களிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம், அந்த திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய கிருபையையும் பலத்தையும் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நீ தடப்போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், அவர்கள் ஆண்டவரே ஆண்டவரே அவர் செய்கிற ஊழியங்களிலும் ஆண்டவரே எந்தெந்த காரியங்களை செய்கிறார்களோ ஆண்டவரே, ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை நீ வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ தேங்க்யூ ஜீசஸ். நீ செய்ய போவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அதை எங்களுடைய கண்கள் காணப்போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா சத்துருக்களையும், எல்லா காரியங்களையும் மேற்கொண்டு ஆண்டவரே ஜெயம் பெறுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அதன்படியே நடக்கும்படியாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசுவாசத்தின்படியே ஆக கடவது என்றபடி கேட்ட வசனத்தில் ஒவ்வொன்றையும் நாங்கள் விசுவாசிக்கிறோம், அதை பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே சோத்திரம். நீ அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து வருகிற நாட்களிலும் ஆண்டவரின் வசனத்தை கேட்டு எங்களை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ சந்திக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு விடுதலை உண்டு ஆண்டவரே, ஒரு சுகம் உண்டு ஆண்டவரே, ஒரு பெருக்கம் உண்டு ஆண்டவர், ஒரு விடுதலை உண்டு ஆண்டவரே. நீ அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வருகிற நாட்களை பேசக்கூடிய தாசர்களையும் உம்முடைய கரத்தால் கட்டி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவர். எங்களை ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். God bless you.